நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியை மலேசியாவில் இப்போ ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கு காரணம் ஜப்பானில் திருமணத்தை கலந்து கொள்ள முடியாத நபர்களுக்காக, அவங்களுடைய உறவுகளுக்காக இதை பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அக்ஷயா வீட்டிலேருந்து சில பொருள்களை எடுத்துகிட்டு தனுஷிடம் பெட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்களாம். அதில் அப்படி என்ன இருக்குது, நீங்கள் தான் திருமணத்திற்கே வேணியதை எல்லாத்தையும் செஞ்சுட்டிங்களேன்னு. அதில் அக்ஷயா பயன்படுத்திய பொருள்கள், கொலுசு, வளையல்கள், ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சது இருக்கான். அதை கிஃப்டாக எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. இது தனுஷ் அவர்களுமே வாங்காமல் எந்த விதமான ஸ்டேட்டஸும் பார்க்காம அவர் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மாமனார் கொடுத்ததை வாங்கிட்டுருக்காரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை நெப்போலியன் அவர்கள் செய்து வந்துட்டுருக்காரு. கடைசியாக இவங்க February 14 அன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாடியிருந்தாங்க. அன்றைக்கு அதே போல் 100வது நாள் கொண்டாட்டமும் சேர்த்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி 3 மாதங்கள் நிறைவடைந்துச்சு. அதனால் அமெரிக்கா வந்துட்டாங்க. அப்புறம் தாய்லாந்து போனாங்க. அடுத்ததாக முனீஸ்வரன் கோயிலில் பூஜை பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய மருமகளுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுக்க போகிறாருன்ற விஷயங்களும் ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் நல்ல விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இன்னும் மென்மேலே வளரணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. அக்ஷயா நேரம் தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டிராகன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இதை இயக்கியிருந்தார். இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. தளபதிக்கு அப்புறமாக இவர் தான் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட, தளபதி அவர்கள் 100 கோடி வசூல் செய்ய இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் கொடுத்த 2 படங்கள்லேயே 100 கோடின்னு 2 படமே வந்திருக்காது. மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறினதோடு மட்டும் இல்லாமல், இப்படி அறிமுக நடிகர், ஹீரோ யாருமே இந்த அளவுக்கு ஒரு கோடி கணக்கில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸை ஃபில் பண்ணதில்லைன்னு ரொம்ப பெருமையாக இவரை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக இவர் LIC அப்படின்ற ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்கிறாரு. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு நடிச்சிருக்காராம். இதுவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க ரசிகர்கள். எப்படி லவ் டுடே படம் மிகப்பெரிய அளவு வரவேற்பை பெற்றுக் கொடுத்ததோ அதே போல் தான் டிராகன். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் ஏற்ற இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய படமாக இருக்குது. தப்பு செய்தால் என்னென்ன தண்டனை அனுபவிக்கணும், தவறு செய்யும்போது எந்த உச்சிக்கு போகிறோம், அதை நம்ம உணரும்போது எப்படி நம்ம கீழே இறக்கப்படுறோம். ஆனால் அப்படி நம்ம கீழே வந்தாலும் கூட அடுத்தடுத்து முயற்சி செய்து நம்மளால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வசூலை பெற்று கொடுத்துருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இவரை கொண்டு போகும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் இனி அடுத்து இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே எல்லோரினுடைய கவனமும் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.